இன்ஸ்டன்ட் தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நல்லெண்ணெயில் செய்கிற இந்த தக்காளி ஊறுகாய் 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இதை செஞ்சுட்டேன்னா போதும், எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்புமாக்கு வையேன், இட்லிக்கு வையேன், சாதத்துக்கு வையேன்னு 2 நாளில் காலி பண்ணிடுவாங்க. இது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 4 பழுத்த தக்காளியும் 10 பல் பூண்டை கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சட்டியில் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அரைச்ச புளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுத்து அரைச்ச தக்காளி பூண்டை சேர்த்து அதையும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு கலந்துட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம வறுத்து அரைச்ச கடுகு வெந்தய பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து 15 நிமிஷம் சிம்ல வச்சிருங்க. நம்ம ஊத்தின ஒரு கரண்டி நல்லெண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோ நல்லெண்ணையும் ஒரே ஆள் சாப்பிட போறதில்ல. ஸோ இந்த அளவுக்கு ஊத்துனீங்கன்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை நான் குறைச்சிப்பேனா சூப்பர், ரொம்ப நல்லது. அப்படியே